இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +2 கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அசிடாலின் எடுத்துக்கிட்டு ஹைட்ராக்சில் அமீன் ஆட் பண்ணுறேன், ஏங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ இது கூட பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆட் பண்ணால் எனக்கு பிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த ரியாக்ஷன் எழுதாமா? இப்போ அசிடாலின் எப்படி எழுதிக்கலாம்? CH3 C டபுள் பாண்ட் O H எழுதிக்கலாம். ஓகேவா? இது கூட என்ன செய்யறேன்? ஹைட்ராக்சில் அமீன் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுறேன். ரியாக்ஷன் எப்படி நடந்து தெரியுதுக்காக. அதே ஹைட்ராக்சில் அமீன் தான் இது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல். சரிங்களா? H2O வெளில போயிடும். ரிமைனிங் சொல்லுப்பா. CH3 C H டபுள் பாண்ட் N பாண்ட் OH. ஓகேவா? ஜஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் A. ஓகேவா? இப்போ இந்த A கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? P2O5. அதாவது P2O5 இஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இஸ் பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, டீஹைட்ரேட் என்ன? ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போட்டால் வாட்டர் மாலிகூல் வெளில போயிடும். ஸோ அப்போ வாட்டர் மாலிகூல் வெளில போனால் போயிடுமா? ஸோ ரிமைனிங் சேர்த்துதுங்க CH3 C N, அதாவது மெத்தில் சயனைடு உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைச்சிடும். அப்போது ஏ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? அசிட் ஆல்டாக்சின். பி வந்து மெத்தில் சயனைடு உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதில் யாருக்கா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.